நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா, அது மாதிரி சீக்கிரமாக தூங்கினா தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். அதிகாலையில் எழுந்திருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. எல்லாருமே பெரும்பாலானவர்கள் நாளை காலைல நம்ம சீக்கிரமாக எந்திரிக்கணும், நாளை காலைல சீக்கிரமாக எந்திரிக்கணும், நாளை காலையாவது நம்ம சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு தான் நினச்சி படுக்கிறாங்க. ஆனால் அந்த அதிகாலையில் தூக்கம் வரும்போது அவங்க ரொம்ப லேட் ஆகிடும். அதாவது இன்னும் 1 மணி நேரம் தூங்கலாம். அதிகாலையில் தான் நல்லா தூக்கமும் வரும். அதிகாலையில் தான் நம்ம எழுந்திருக்கணும், அந்த நேரத்தில் தான் நம்ம எழுந்திருக்கணும்னு அப்படியும் நம்ம முடிவு பண்ணுவோம். ஆனால் அதிகாலையில் தான் நம்ம ரொம்ப லேட்டாக படுத்துங்கிறனால அதிகாலையில் ரொம்ப நல்ல தூக்கம் வருகிற நேரமாக இருக்கிறது. அதனால் அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா நம்ம சீக்கிரமாக தூங்கணும். சீக்கிரமாக ஒரு 9 மணிக்கே படுத்துடணும். அப்போ தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். அப்போ ரெண்டுமே கஷ்டம். சீக்கிரமாக தூங்குறதும் கஷ்டம், அதிகாலையில் எழுந்திருக்கிறதே கஷ்டம். அதாவது முதல் நாள் இரவு 9 மணிக்கே தூங்குறது ரொம்ப கஷ்டம். அதுவும் பெரும்பாலான முடியாது. அப்போ நீ இரவு 9 மணிக்கே படுத்தால் தான் அதிகாலையிலே எழுந்திருக்கவும் முடியும். அதிகாலையில் எழுந்திருக்கிறதும் கஷ்டம். அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காலண்டரில் நீங்கள் ஒவ்வொரு தினமும் ஒரு காலண்டர் எடுத்துக்கணும். அந்த காலண்டரில் இப்போ 1ஆம் தேதினா 1ஆம் தேதி இரவு எத்தனை மணிக்கு தூங்க போகிறீங்க அப்படிங்கிறத அதில் குறித்து வச்சுக்கணும். இத்தனாம் தேதி இரவு நான் 9 மணிக்கு இல்லை மறுநாள் கூட அதை குறிக்கலாம். நேற்று இரவு நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குனீங்க, அந்த 1ஆம் தேதி நேற்று 1ஆம் தேதினா நேற்று இரவு எத்தனை மணிக்கு தூங்குனீங்க அப்படிங்கிறத ஒரு பக்கத்தில் குறிச்சிக்கணும். 9 மணிக்கு தூங்குனீங்கன்னா 9 மணின்னு குறிப்பிடணும். அப்புறம் எத்தனை மணிக்கு எழுந்தீங்க, 2ஆம் தேதி எத்தனை மணிக்கு எழுந்தீங்க காலையில், அது இல்லை 5 மணின்னு குறிச்சிக்கோங்க. இல்லை 6 மணின்னா 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சிங்கன்னா 6 மணியை குறிச்சிக்கோங்க. இப்படி தினசரி நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்க போகிறீர்கள், அப்புறம் தினசரி காலையில் எத்தனை மணிக்கு விழித்து கொண்டீர்கள் என்பதை பதிவு செய்து கொண்டே வர வேண்டும். ஏன்னா நீங்கள் உங்கள் நடவடிக்கைகள் பதிவு செய்யப்படுகிறது என்கிற அந்த கவனம் இருக்குது பாருங்கள், அது ஒரு விழிப்புணர்வை தரும். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது. நாம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம், அதுக்கு யாருக்கு தெரிய போகுது அப்படிங்கும்போது நம்ம ஒரு பதிவு செய்யணும். அதை பதிவு செய்யும்போது அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நம்ம வரிசையாக பார்ப்போம். நம்ம இந்த நேற்று இத்தனை மணிக்கு படுத்துருக்குறோம், தூங்க செஞ்சுருக்கிறோம், இத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம், இதில் என்ன மாற்றம், எத்தனை நாள் நம்ம சீக்கிரமாக எழுந்திருக்கிறோம், 3:30க்கு நம்ம எத்தனை மணிக்கு எழுந்தோம், 4 மணிக்கு அதிகாலையில் 4 மணிக்கு நம்ம என்றைக்கு எழுந்தோம், எத்தனை நாள் எழுந்தோம், இது எல்லாமே ஒரு கணக்குக்குள்ளே வருது. அப்போ அது நம்ம கவனத்துக்குள்ளே வருது, ஒரு விழிப்புணர்வு, அது பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு வரும்போது நம்ம கண்டிப்பாக அதிகாலையில் எழுந்திருக்கிறதுல நமக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் மாற்றம் ஏற்படும். அது நமக்கு கைகூடுகிற ஒரு விஷயமாக மாறிடுச்சுனால அதிகாலையில் நம்ம எழுந்துட்டாலே நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும்னா நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கணும். அது மாதிரி சீக்கிரமாக தூங்கணும், சீக்கிரமாக தூங்க போயிடணும். இரவு 9 மணிக்கே தூங்கினா தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும். அப்போ இந்த நடவடிக்கைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது பதிவு செய்யப்பட வேண்டும். நீங்கள் ஒரு அட்டவணை கூட தயார் பண்ணிவிட்டு இரவு 1ஆம் தேதி இரவு காலை அப்படின்னு போடணும். இரவு எத்தனை மணிக்கு தூங்குனீங்க, இரவுங்கிற இடத்துல எத்தனை மணிக்கு தூங்க போகிறீங்க, அப்புறம் காலைங்கிற இடத்துல எத்தனை மணிக்கு எழுந்தீர்கள், அதிகாலையில் எத்தனை மணிக்கு எழுந்தீர்கள், இதை பதிவு செய்ய வேண்டும். ஒரு கேலண்டரை கூட எடுத்துக்கலாம், கேலண்டரில் கூட நீங்கள் இதை குறிச்சிக்கலாம். அதில் நீங்களே தனியாக அட்டவணை போட்டு இத்தனாம் தேதி இரவு எத்தனை மணிக்கு தூங்க போகிறீங்க, எத்தனை மணிக்கு எழுந்தீங்க அப்படிங்கிறது ஒரு அட்டவணை பதிவு செய்து இதை பிறரிடம் காட்டக்கூட செய்யலாம். இல்லாது உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கூட அதை வச்சுக்கலாம். அப்போ எல்லாருமே அதை பார்ப்பாங்க. எல்லோரும் பார்க்குற உங்கள் வீட்டில் எல்லாருமே பார்க்குற ஒரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கும், உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா அப்போ ஒரு 4 அட்டவணை அடங்கிய ஒரு சார்ட்டு அது சுவத்தில் ஒட்டிடுங்க. ஒவ்வொருத்தரும் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்தாங்க, அதிகாலையில் எத்தனை மணிக்கு எழுந்தாங்க, இரவு எத்தனை மணிக்கு தூங்க போனாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு போட்டி தேவை. அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா ஒரு போட்டி தேவை. சீக்கிரமாக தூங்க போகணுன்னா வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு ஒரு போட்டி தேவை. எல்லா விஷயத்துலையுமே சரி, உடற்பயிற்சியாக இருக்கட்டும், உடற்பயிற்சி செய்வதாக இருந்தாலும் சரி, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதாக இருந்தாலும் நாம் மற்றவர்களே ஒரு போட்டியாளர்களாக நினைக்கணும். அப்போ தான் நம்ம அதெல்லாம் சரியாக செய்வோம். இது நமக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதையுமே பண்ணாதீங்க. ஒரு போட்டி போட்டுக்கிட்டு செய்யுங்க. காலையில் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்கள பார்க்கும்போது யாருமே அந்த மாதிரி எழுந்திருக்கலையா, நீங்கள் 4 மணிக்கு எழுந்திருக்கீங்க, அப்போ அந்த நேரத்தில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களாம் தோத்துட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க, நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த போட்டி மனப்பான்மையோடு வாழணும். அப்போ தான் சிறப்பாக வாழ முடியும். நிறைய பேருக்கு அந்த போட்டி மனப்பான்மை இல்லாமல் போகிறனால தான் இதுக்கெல்லாமா போட்டி போடுவாங்க. ஒரு போட்டி மனப்பான்மை இல்லாமலே வாழ்ந்துட்டுருக்காங்க. என்ன போட்டி, எதுக்காக நம்ம போட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி, போட்டியா இதுக்கு எதுக்கு போட்டி அப்படின்னு உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு போட்டி போடணும். நோயோடு இருக்காங்களா பாருங்கள், அவங்கள தோத்துட்டாங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னு நம்ம அதில் நோய் இருக்கா, நம்ம சுகர் நம்ம கண்ட்ரோலாக வச்சுருக்கோம், அவரை பாருங்கள் கண்ட்ரோலாகவே இல்லை, அப்போ அவர் தோத்துட்டார், அவரை விட நம்ம கொஞ்சம் முன்னணியில் இருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பிறரை விட நம்ம எந்த அளவுக்கு முன்னணியில் இருக்கோம், எந்த அளவுக்கு பின்னாடி இருக்கோம்
அப்படிங்கிறத நம்ம மதிப்பிட்டுக்கிட்டே ஒரு போட்டி மனப்பான்மையோடு வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கிறது, உங்கள் லட்சியத்தில் ஜெயிக்கிறது, இது எல்லாமே போட்டி போட்டுக்கிட்டு வாழணும். உடற்பயிற்சி செய்வது இது எல்லாத்தையும் வெளிப்படையாக பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உடற்பயிற்சி என்பதே வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். காலையில் எழுந்திருக்கீங்களா, நீங்கள் அதிகாலையில் எழுந்துருவீங்க அப்படிங்கிறது எல்லோரும் பார்க்குற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாக்கிங்லாம் போங்க. அதிகாலையில் ஒரு 5 மணிக்கு 5 மணிக்கு 5:30க்கெலாம் வாக்கிங் போடுங்க. அப்போ எல்லோரும் பார்ப்பாங்க. அப்போ தான் எஞ்சிட்டு வெளியே வருவாங்க. என்னடா இவர் அதிகாலையில் எழுந்திரிச்சிடறாரு. அது 4 பேருக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு போட்டி, அது மாதிரி அதிகாலையில் எழுந்திருக்கிறவங்களோட பழகுங்க. அவர்களை போட்டியாளராக நினைங்க. உங்களுடைய போட்டியாளர்களோடு நீங்கள் நேரடியாக தொடர்பு வைத்திருக்க வேண்டும். நேரடியாக பேசணும். யாரையெல்லாம் போட்டியாக நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட நீங்கள் நேரடியாக பேசணும். பேச்சு தொடர்பு உங்களுக்கு இருக்கணும். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி இப்படி ஒரு சார்ட்டு ரொம்ப முக்கியம். நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, இரவு எத்தனை மணிக்கு தூங்க போகிறீங்க, இரவு எத்தனை மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிங்க, எத்தனை மணிக்கு அதிகாலையில் எழுந்தீங்க, அதை சார்ட்டு போட்டு ஒரு 30 நாளைக்கான சார்ட்டு அதை ஒரு பேப்பரில் பண்ணிட்டு அது ஒவ்வொரு மாதமும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஜெராக்ஸ் எடுத்து சோத்தில் ஒட்டிடணும். மே மாதம் இப்போ இந்த மாதம் நான் அப்போ நம்ம ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பாருங்கள், நான் மார்ச் மாதத்தில் அதிகாலையில் 4 மணிக்கு எப்போவுமே எழுந்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு பாருங்கள் 3 மணிக்கு எழுந்திருந்திருக்கிறேன். 3:50க்கெலாம் நான் எழுந்திருக்கேன். ஆனால் அன்னைக்கு ஏன் நான் 7 மணிக்கு போட்டிருக்கேன், 7 மணிக்கு நான் ஏன் 7 மணி வரைக்கும் நான் தூங்கினேன் அப்படின்னா அதுக்கு ஏதாவது காரணம். அந்த மாதிரி அது பார்க்கும்போது என்னடா 7 மணிக்கு எழுந்திருக்கிற, ஒரு நாளைக்கு பார்த்தா 7 மணி, அது என்ன ஏன் அவ்வளோ லேட்டாக நீ எழுந்த அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் பதிவு செய்யப்படும் பொழுது நமக்கு அந்த பதிவுகள் பற்றி ஒரு பயம் இருக்கும், ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா எதுவுமே பதிவு செய்யப்படலைன்னா நம்ம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் தான் இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் தேவைப்படுகிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் இது போன்ற முயற்சிகள் நமக்கு தேவைப்படுகிறது. அதுவே இயற்கையோட இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வருதில்ல, அங்கெல்லாம் மின்சாரம் கிடையாது, மின் விளக்குகள் கிடையாது. நீ விடிஞ்சாதான் எழுந்திருப்ப. நீ அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கவே முடியாது. எல்லாம் இருட்டாக இருக்கும். அங்கே மின் விளக்குகள் கிடையாது, மின்சாரம் கிடையாது. அப்போ நீ என்ன பண்ணுவ, குடிசையில் தான் வசிப்ப. 4 மணிக்கே எழுந்திரிச்சு நீ குதிச்சு தான் உட்காந்துருக்கணும். வீட்டுக்குள்ளே குடிசைக்குள்ளே உட்காந்து எப்படா விடியும்னு காத்து கிடக்கணும். அதுக்கு நல்லா தூங்கிட்டு போகலாமே. எதுக்கு? அப்போ அங்கே 5-5:30 வரைக்கும் நீ நல்லா தூங்கித்தான் ஆகணும். இரவு 7 மணிக்கே நீ படுத்து தூங்க போயிடணும். வேறு வழியே இல்லை. ஏன்னா மின்சாரம் கிடையாது, மின் விளக்குகள் கிடையாது. அது அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அப்படியான ஒரு வாழ்க்கை முறை அங்கு நிலவுகிறது. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு இரவு விழித்த இரவு எவ்வளோ நேரம் வேணாலும் விழித்திருந்து வேலை செய்வதற்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. மின் விளக்குகள் இருக்குது. அதனால் அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறது, இது செயற்கையானதாக இருந்தாலும் 4 மணிக்கு எழுந்துக்கிறது, 3 மணிக்கு எழுந்துக்கிறது, இதெல்லாம் செயற்கையானதாக இருந்தாலும் அதை நம்ம கடைபிடிச்சு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகத்திற்கு தகுந்தாற் போன்று நம்ம கொஞ்சம் செயற்கையான நடைமுறைகளை பின்பற்றினால்தான் இங்கே வெற்றி பெற முடியும். அதனால் இந்த சார்ட்டு போட்டு இரவு எத்தனை மணிக்கு தூங்க போனீங்க, எத்தனை மணிக்கு எழுந்துட்டீங்க அப்படிங்கிறத குறித்து வருவது பதிவு செய்வதை வழக்கமாக கொண்டிருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர்த்துக்கும் ஒரு சார்ட்டு அங்கே எல்லோரும் பார்க்குற மாதிரி அது ஒரு போட்டி வரணும். வீட்டுக்குள்ளே ஒரு போட்டி, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற 4-5 பேர் இருக்காங்களா, 4-5 பேர்த்துக்குள்ளே ஒரு போட்டி, யார் காலையில் எழுந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு போட்டி. உடனே சார்ட் ஓட்டினோடனே ஸ்டார்ட் ஆகிடாது. அந்த சார்ட் ஒட்டுகிற வழக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக பழக்கப்படுத்தும் போது தொடர்ச்சியாக பழக்கப்படுத்தணும். அதை விட்டுறக்கூடாது. தொடர்ச்சியாக பழக்கப்படுத்தி அதை பதிவு செய்ய வரும்போது ஒரு கட்டத்தில் அது ஒரு வேறு மாதிரி மாறும். வேறு மாதிரியான ஒரு போட்டி போடுகிற ஒரு மனப்பான்மைக்கு நாம் போகும்போது அது மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும் என்பதில் சந்தேகம் இல்லை.